2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் பூநகரி பிரதேச வைத்தியசாலை பூநகரி பிரதேச வைத்தியசாலையானது ஒருபுறம் முழங்காவில் முதல் மறுபுறம் கிளிநொச்சி மறுபுறம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி எல்லைகளை கொண்டதாகும். பூநகரி வைத்தியசாலையில் காடரின்படி 4 வைத்தியர்கள் இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் காலத்திற்கு காலம் 2 வைத்தியர்களே பகல் இரவு கடமை செய்வார்கள். கிளிநொச்சியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளும் பகல் இரவு 24 மணித்தியாலங்களும் சேவைகள் வழங்குகின்ற வைத்தியசாலைகள் ஆகும். அந்த வகையில் யாராவது வைத்தியர் ஒருவர் நின்று தனது கடமையை செய்து வருவது வழக்கமாகும். இந்த வருடப்பிறப்பின் போதும் 3 வைத்தியர்களுமே தற்போதும் அவர்கள் எங்களுடைய குவார்டர்ஸில் விடுதியில் நின்று தங்கள் கடமைகளை செய்து வருகின்றவர்கள் ஆவார்கள். பூநகரி வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற வைத்தியர்கள் பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள், தமிழர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் கலுபோவில பாணந்துறையை சார்ந்தவர்கள். விடுமுறையில் செல்ல வேண்டிய தேவைகள் ஏற்படுவதும் உண்டு. ஆனால் அவர்கள் தங்கள் சிறந்த சேவைகளை காலத்திற்கு காலம் ஆற்றி வருகின்றார்கள். சில விடயங்களை பார்க்கின்ற போது சில தேவைகளுக்காக நோயாளர்களை டிரான்ஸ்ஃபரில் அனுப்ப வேண்டிய தேவைகள் வருவதுண்டு. ஒருவருக்கு சக்தி வரும்போது அவருடைய நோய் நிலைமை மாறாத போது ஒரு விசேட நிபுணர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருவர் பார்ப்பதற்காக, ஒரு விபி ஒருவர் பார்ப்பதற்காக, அல்லாவிட்டால் உடனடியான பரிசோதனைகள், எக்ஸ்ரே பரிசோதனை, ஸ்கேன் பரிசோதனை, வயிற்றில் அடைப்பு இருக்கின்றதா என்று பார்ப்பதற்காக உடனடியான ரிப்போர்ட்ஸ் வருவதற்காக நாங்கள் அவர்களை எங்களுடைய கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருப்பதுண்டு. அவ்வாறு அனுப்புகின்ற நோயாளர்கள் அதன் பின்னர் சிறந்த சேவையை பெற்றுக்கொள்வதோடு அவர்கள் தொடர்ந்து காலத்திற்கு காலம் அதனுடைய பலனையும் அவர்கள் சிறந்த வாழ்வையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். இதுதான் டிரான்ஸ்ஃபரில் அனுப்புகின்றதனுடைய நன்மையும் பிரதி நன்மையாகும். பூநகரி வைத்தியசாலையை பொறுத்தவரையில் எங்களுடைய 2 தாதியர்கள் தங்களுடைய மகப்பேற்று மெட்டர்னிட்டி படிப்பிற்காக, PHM படிப்பிற்காக தமது ஒரு வருட கற்கையை முடிப்பதற்காக தற்போது ஒருவர் யாழ்ப்பாணத்திலும் மற்றவர் வவுனியாவிலும் தமிழ் தாதியர்கள் பயிற்சி பெற்று பயிற்சியை முடித்து வரவுள்ளார்கள். இது எங்களுடைய வைத்தியசாலையின் அடுத்த ஒரு வளர்ச்சிப்படியாகும். அதேவேளை பூநகரி வைத்தியசாலையானது எங்களுடைய ஒரு தாதியரை நாங்கள் உருத்திரபுரம் வைத்தியசாலைக்கு அங்கு தாதியர் காடர் இல்லாமையினால் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். பூநகரி வைத்தியசாலையினுடைய தேவைப்பாடுகளாக தற்போது முழங்காவில் வைத்தியசாலையின் ஆம்புலன்ஸ் ஒன்று தாக்கப்பட்டமையினால் பூநகரி வைத்தியசாலையானது அவசர நிலைமைகளின் போது தனது ஆம்புலன்ஸ் வண்டியை எப்போதும் முழங்காவில் வைத்தியசாலை அவசர நிலைமையில் கேட்கின்ற போது, முழங்காவில் ஆம்புலன்ஸ் ஆனது கிளிநொச்சியில் நிற்கின்ற போது தங்களுடைய ஆம்புலன்ஸை நாங்கள் முழங்காவிலுக்கு வழங்குவது வழமையாகும். அதுபோல முழங்காவில் வைத்தியசாலையானதும் பூநகரி வைத்தியசாலையின் இரத்த பரிசோதனைகளை அங்கு எடுத்துச் செல்வதும் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் நாங்கள் செய்கின்ற சில விடயங்களாகும். ஆகவே ஆம்புலன்ஸ் இல்லாத பிரச்சனை, ஒன்றுக்கு 2 ஆம்புலன்ஸ் தேவை என்ற பிரச்சனை, வைத்தியர்களுடைய தேவைப்பாடு அதிகமான தேவை, தாதியர்களுடைய தேவைப்பாடு அதிகமான தேவை, எங்களுடைய உத்தியோகத்தர்களுடைய தேவைகள் அதிகமான தேவைகள் என்று பல தேவைகள் எப்போதும் காலத்திற்கு காலமாக இருக்கும். தேர்தல்கள் முடிந்த பின்னர் எங்களுடைய வைத்தியசாலையினுடைய அபிவிருத்தி சங்கமானது தேர்தலில் வென்றவர்களோடு இவற்றை பற்றி நாங்கள் ஆலோசிக்கவிருக்கின்றோம். இதேவேளை எங்களுடைய ஊழியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மிகவும் திறமையானவர்கள், பாடல் பாடக்கூடியவர்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றக்கூடியவர்கள், காலை முதல் மாலை வரை வைத்தியசாலை சுற்றாடலை சுத்தமாக வைத்திருக்கக்கூடியவர்கள், புல் வெட்டக்கூடியவர்கள், அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள், ஃபோட்டோ காப்பி எடுக்கக்கூடியவர்கள், பிரிண்ட் வேலை செய்யக்கூடியவர்கள், சாதி மத வேதம் கடந்து எல்லாருமே சமையல் செய்யக்கூடியவர்கள். அவ்வாறு மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராக சமைத்ததற்கமைய தற்போது எங்களுடைய விண்ணப்பத்தின் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு குக் கிடைத்திருக்கின்றார். குக் என்றால் சமைப்பதற்கென்று ஒருவர் கிடைத்திருக்கின்றார். ஆகவே எங்களுடைய ஊழியர்களை, அவருடைய செயற்பாடுகளை, பகலிரவு வேலை செய்பவர்களை யாரும் குறை சொல்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதேவேளை இன்னும் ஒரு விடயமாக சொல்வதென்றால் பூநகரியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நன்றாக இயங்குகின்ற வைத்தியசாலையையும் போலீஸ் ஸ்டேஷனையும் 24 மணித்தியாலம் இயங்குகின்ற வைத்தியசாலையையும் இவர்கள் இன்னும் ஒரு பழமொழியில் சொல்வதானால் காய்க்கிற மரத்துக்குத்தான் கல்லறிவு தெரிவது போல, அல்லாவிட்டால் நாங்கள் மட்டும்தான் பிரகாசமாக இருக்கின்ற போது எங்களை நீங்கள் தாக்குவது போல செயற்படுவது பூநகரி வைத்தியசாலை சமூகம் ஊழியர்களை மிகவும் பாதிக்கின்றது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளை ஏற்கனவே காலத்திற்கு காலம் வைத்தியசாலை அபிவிருத்தி சங்கம் இருப்பது போல வைத்தியசாலை அபிவிருத்தி சங்கத்தில் உறுப்பினர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே வைத்தியசாலையின் பிரச்சனைகள் இருந்தால் வைத்தியசாலையினுடைய பணிப்பாளரை, DMOவை சந்தித்து சொல்ல முடியும், தகவல் பெட்டியில் முறைப்பாடு செய்ய முடியும், எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தை சந்தித்துக் கொள்ள முடியும், பகலிரவு வேலை செய்கின்ற தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன, அவற்றினூடாக சந்தித்துக் கொள்ள முடியும்.
எதற்காக நாங்கள் அது டிரான்ஸ்ஃபர் அனுப்புகின்றோம் என்று சில விடயங்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே ஏன் நாங்கள் டிரான்ஸ்ஃபர்கள் அனுப்புகின்றோம் என்ற சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்றால், சில துஷ்பிரயோக சம்பவங்கள் நடைபெறலாம், குடும்ப தகராறுகள் நடைபெறலாம், தங்கள் தேவைகளுக்கென்று வெட்டுவதற்கென்று வெட்டுப்பட்டு வருவார்கள். சில வேளை வெட்டுக்காடு, பள்ளிக்கூடா போன்ற இடங்களிலிருந்து வெட்டுப்பட்டு வருவார்கள். வெட்டி விட்டு தைத்துவிட சொல்லுவார்கள், தைத்தவுடன் திருப்பி போய் வெட்டுப்படுவார்கள். ஆகவே மீண்டும் தங்களுக்குள் தாக்கங்களை ஏற்படுத்துவார்கள், மீண்டும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள், போலீஸ் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள், விபத்துக்களை செய்து போட்டு தப்பி ஓடுவார்கள். இவற்றை தவிப்பதற்காக சில பிடிமானங்கள், சில தேவைகளுக்காக, ஜேஎம்ஓ ஒப்பீனியன்கள் எடுப்பதற்காக